இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் சொல்லுவாங்க நான் பாவம் செய்யவே இல்லை. ஏதோ மலகா சொல்கிறது, ஒரு மனுஷன் பாவம் இல்லை என்று சொன்னால் அவள் வஞ்சிக்கப்பட்டு போயிடுவான். எல்லா ஜனங்களும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக மாறிவிட்டார்கள். ஒவ்வொரு மனுஷங்கிட்ட பாவங்க. பாவனை என்ன? மத்தியில பத்தி புறம்புவது பாவம். மத்திய 5ஆம் அதிகாரம் 28வது வசனம், ஒரு சிறிய இச்சையாய் பார்ப்பதே பாவம். மத்தவங்க பொருள் ஆசைப்படுவது பாவம். மத்தவங்க கார் ஆசைப்படுவது பாவம். மத்தவங்க பைக்கு மேல ஆசைப்படுவது பாவம். மத்தவங்க நகைப்பட்டுப்பாங்க, நகை மேல ஆசைப்படுவது பாவம். நீ எதெல்லாம் ஆசைப்படுறியோ அதெல்லாம் பாவம். ஒரு மனுஷனுக்கு தேவை அது ஆசை என்பது பாவம். வேத மலையா சொல்கிறது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனம், பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்கிறது. நீ பண ஆசையில நடக்காத. பாருங்க, இந்த பணம் என்ற பாவம் ஒரு மனுஷனை கொலை பண்ண சொல்லுகிறது. ஒரு மனுஷன் கொலைகாரனா மாறுகிறார். பண ஆசை, இந்த பண ஆசை ஒரு மனுஷனை திருடனாக மாற்றுகிறது. பண ஆசை ஒரு மனுஷனை பாவம் செய்ய சொல்கிறது. பாருங்க, பண ஆசை இருந்தால் ஒருவரும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. பணம் பிரசங்கி சொல்றாரு, பணம் உன்னோட கூட நாசமடையும். அந்த பணத்தை வச்சு நீங்க இருக்கிற பூமிக்குரிய பொருளை வாங்க முடியும், ஆனா பரலோகத்தை உங்களால் வாங்க முடியாது. அதை வாங்க முடியுமானால் ஒரே வழி, நீ மனம் திரும்பினால் போதும். உனக்காக பரலோகம் இருக்கிறது, என்கிட்ட வீடு இருக்கிறது. அதை குறித்து பரலோகம் வாங்க முடியுமா? பரலோகத்துக்கு போக முடியுமா? நோட முடியாது. என்கிட்ட 10,000 நகை இருக்கு, அதை வித்து பரலோகம் போக முடியுமா? ஏசப்பா குத்த வாய்ப்பாரா? இல்ல, அதை விட்டு நீ பரலோகம் போக முடியாது. ஆனா என்கிட்ட கார் இருக்கிறது, என்கிட்ட எல்லாம் இருக்கிறது, என் சொத்தை குடிப்பேன், எல்லாத்தையும் குடிப்பேன், என் ஜீவனைய குடிப்பேன். அப்பயாவது ஏசப்பா அந்த பரலோகத்தை தரப்பாரா? இல்ல. நீ எதை கொடுத்தாலும் இயேசு கிறிஸ்து பரலோகம் திறக்கப்பட முடியாது. வேத மலகா சொல்கிறது, மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு. சகோதரா, நீ மனம் திரும்பு. சகோதரியே, நீ மனம் திரும்பு. வாலிப தம்பியே, நீ மனம் திரும்பு. உனக்காக பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. நீ மனம் திரும்பினால் உனக்காக ஒரு இடம் இருக்கிறது, அதான் பரலோகம். பரலோகம் என்பது அங்கே தேவன் வாசம் இடம். அது இன்பமானது. அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே துக்கம் இல்லை, வேதனை இல்லை, பாடு இல்லை, உபத்திரம் இல்லை, கஷ்டம் இல்லை, வறுமை இல்லை, தரித்திரம் இல்லை. எப்போது மனமகிழ்ச்சி, எப்போது மனமகிழ்ச்சி. ஏன்னா மனமகிழ்ச்சி உள்ள தெய்வம் அங்க இருக்கிறார், இயேசு கிறிஸ்து. அண்ணா, ஒரே ஒரு வழி. இன்னைக்கு உலகத்துல பார்த்து, அண்ணா ஒரு 10 ரூபாய் கொண்டா கேட்டா பாவம் இந்த பையன் 10 ரூபாய் கேட்கிறான், கொடுப்பாரு. சில பேர் பாத்தீங்கன்னா 100 ரூபாய் சாப்பாடு பசிக்குதுன்னா கேட்டா சாப்பாடு தருவாங்க. அண்ணா உன் பாவத்தை விட்டு நீ மனம் திரும்பினான்னு கேட்டா ஒரு மனுஷன் திரும்ப முடியாது. உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி. இயேசு உங்ககிட்ட இருக்கிற காசோ வீடோ பொண்ணோ வெள்ளியோ நகையை கேட்கவில்லை. நீ மனம் திரும்பு. உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பு. உன் அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்பு. உன் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பு. வேதத்துல ஒரு அழகான பழமொழிக்கு 100ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம், அந்தகாரமான பாவம். சில பேர் பாத்தீங்கன்னா அவங்க பகுதியில, தெருவுல, வீட்டுல, வேலை செய்யறதுல நல்லா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ரகசியமான பாவங்கள், ரகசியமான பாவங்கள் யாரும் பார்க்கல. சகோதரா, யாரும் பார்க்கல. சகோதரியே, இன்றைக்கு ரகசியமான பாவம் நீ செய்து கொண்டிருக்கிறாய். நீ மனம் திரும்பு. அந்தகாரமான பாவம் யாரும் பார்க்க நிற்காத. வேதம் சொல்கிறது, அவர் கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இயேசு பார்க்கிறார். பயம் இல்ல, ஒரு நடுக்கம் இல்ல. உன் கணவர் பார்க்கல சரி, உன் சொந்த பந்தம் பார்க்கல சரி, யாருமே தெரியாத செய்யற பாவம் ஒருவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். சகோதரா, ஒருவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உன் வாழ்க்கை மாற வேண்டுமானால் இயேசு ஏற்றுக்கொள். இயேசு உன் வாழ்க்கையை மாற்றுவார். இயேசு உன் வாழ்க்கையை மாற்றுவார். உன் சாபங்களை மாற்றுவார். உன் எண்ணங்களை மாற்றுவார். சில பேர் கேட்கலாம், என் பாவத்தை இயேசு மன்னிப்பாரா? நான் 10 வருஷமா குடிக்கிறேன், நான் விபச்சாரம் செய்யறேன், மத்தவங்களை கொலை பண்ணி இருக்கிறேன்,
நான் திருடுவேன், நான் வேசித்தனம் பண்ணியிருக்கிறேன். நீ பேசுற, ஆனால் இயேசு கிறிஸ்து என் பாவத்தை மன்னிப்பாரா? அண்ணா, நிச்சயமாக இயேசு கிறிஸ்து உன் பாவத்தை மன்னிக்க வல்லமுள்ள தெய்வமா இருக்கிறார். சகோதரியே, இன்றைக்கு உன் பாவத்தை நீ அறிக்கை செய்து பார். இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே உன் பாவத்தை மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறார். உனக்காகவே இயேசு வந்திருக்கிறார். அது யாரா இருக்கட்டும், நீ கொலை செய்திருந்தாலும் சரி, இந்த உலகம் உன்னை மன்னிக்காது, இந்த சமுதாயம் உன்னை மன்னிக்காது, இந்த கோர்ட்டு, இந்த போலீஸ் உன்னை மன்னிக்காது. சில பாவத்தை உன் தாயோ உன் தகப்பனை மன்னிக்க மாட்டாங்க. சில பாவத்தை கட்டின மனைவியே மன்னிக்காது பாவத்தை. ஆனா இந்த இயேசு கிறிஸ்து நீ பார்த்திருக்க மாட்டார். இவர் யாரோ, இவர் எப்படிப்பட்டவரோ, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உன் பாவத்தை மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறார். ஒரு நிமிஷம் உன்னை ஒப்பு கொடுத்து பார். நீ வெளியே சொல்லாம இருக்கிற உன் பாவத்தை இன்றைக்கு உன் உள்ளத்துக்குள்ளே, ஏசப்பா நான் செய்த பாவத்தை நான் நினைச்சுப்பார். நிச்சயமாக உன் பாவத்தை இயேசு கிறிஸ்து மன்னிப்பார். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான். நான் பாவம் செய்து அதை மறைக்கிற பற்றா நீ ஒருபோதும் பாவம் மன்னிக்கப்படாது. ஐயா, நான் செய்தது பாவம் என்று நீ உணர்ந்து பார். நிச்சயமாக இயேசு கிறிஸ்து உன் பாவத்தை மன்னிப்பார். ஆமென். அல்லேலூயா.